ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காய்ஸ் கொங்கநாடு சமையல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நல்லா சுட சுட அரிசி உப்புமா தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எப்பவுமே ஒரே மாதிரி செய்ய போர் அடிக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி வச்சுக்கிட்டா இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும். தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி எது வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கலாம். இட்லி அரிசி தான் எடுத்திருக்காங்க. இது நான் செய்யல, எங்கள் மாமியார் தான் செஞ்சுருக்காங்க. ஸோ அவங்களோட ரெசிபி தான் இது. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ அரிசியை எடுத்துட்டு அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக வறுக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கடாயில் நல்லா வறுத்துக்கிறாங்க. அது அரிசி வந்து நல்லா பொரி மாதிரி, அதாவது நல்லா வறுப்படணும். அதுக்கப்புறம் அதை நம்ம ஆற வச்சுட்டு பவுடர் பண்ணி செய்ய போகிறோம். அதை அப்படியே சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையாக நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு கலர் மாறணும். இந்த அளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இதை அரைச்சிட்டு நம்ம இன்னும் இதை தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கலாம். ஆயில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, அப்புறம் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறம் நெடக்கடலை ஏற்கனவே வறுத்து தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டும் சேர்த்து எடுத்திருக்கோம். சின்ன வெங்காயம் கொஞ்சமாக, பெரிய வெங்காயம் கொஞ்சம் சேர்ந்து ஒரு கப்பில், பெரிய கப்பில் ஒரு கப் எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு வெங்காயம் போடுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 4 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு தக்காளி, இதெல்லாம் சேர்த்து நல்லா வணங்கணும். வணங்கினதுக்கப்புறமா நம்ம இப்போ பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த அரிசியை வந்து அதில் சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி சேர்த்துட்டு தண்ணி சூடானதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து நம்ம ரவைக்கு போடுறதை விட கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணணும். நீங்கள் ஒரு 3.5 கப்பு இல்லை 3.25 கப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள் அரிசிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா தண்ணி அதுக்கப்புறமா இந்த அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி கட்டியாட்டம் ஆகிடும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி விட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கட்டி இல்லாமல் இருக்கும். அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக வந்துடும். அப்புறம் சால்ட்டும், தேவையான அளவு சால்ட்டும் அதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினீங்கன்னா சீக்கிரமாகவே நம்மளோட அரிசி உப்புமா ரெடி ஆகிடும். ஒரே மாதிரி சாப்பிடாம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட அரிசி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. கடலையும் சேர்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்ட்டுக்காக மேலால் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட, ரெசிபிஸோடு நான் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பாய் ஃப்ரம் காய்ஸ் கொங்கநாடு சமையல். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.